அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 14/12/2023 முதல் 20/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள்ல அற்புதமான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சூரியன் 17ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. 10ல் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்ற குரு சுகஸ்தானத்தில் நோக்கி நகர்கிறாருங்க. சகாயஸ்தானம் ஆகிய 3ல் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 9ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தனுசு ராசியிலும், அதற்கு பிறகு 15லிருந்து 17 வரை மகர ராசியிலும், 17லிருந்து 19 வரை கும்ப ராசியிலும், 19லிருந்து 22 வரை மீன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஏனென்றால் நீட்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன். அவரது நீச்ச ராசியான விருச்சிக ராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 17ஆம் தேதி முதல் சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன. இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடாத காரியங்கள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை உரித்தாக்குகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் 20ஆம் தேதி அன்று முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமர்கிறாருங்க. மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு விதமான சங்கடங்கள் பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்க போகிறதுங்க. இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது. அதே போன்று மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் மிக அற்புதமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க. கும்பராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு, பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள், நிதி சார்ந்த போராட்டம், கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார். ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு மிக வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்துல நமராசி
ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் விருச்சிக ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இந்த வாரத்தில் வலுவாக சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு பகவான். 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், கொடுக்கல் வாங்கல் ரீதியான பல சிக்கல்கள் விலகுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். ஜென்மராசிக்குள் சனி வந்தாலும் சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்தில் ஜென்மராசிக்கு வருவதற்கு முன் பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்மராசிக்கு வருவதற்கு முன் பல நன்மைகளை நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பில் இந்த வாரத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜென்மராசிக்கு வந்தாலும் ஒரு விதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில சிரமங்கள் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. அதைவிட மிக பெரிய அளவுல தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இதைவிட இந்த தருணத்தில் கிரக நிலைகள்ல சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார். ராசிக்கு பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக 10ல் சஞ்சரிக்கிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ல் இருப்பதால் இந்த தருணத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மங்களகரமான ஓசைகள் கேட்பதோடு மட்டுமல்லாது பல புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.